ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10 மினிட்ஸில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சு நறுக்கி வச்சுக்கோங்க. மீனை கழுவி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறமா வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. மீன் குழம்புனால கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கடைசியாக வந்து குழம்பு வச்சு தாளித்து ஊற்றணும்ல, அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே தாளித்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருவேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு எவ்வளோ நிறைய சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்கின உடனே சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுங்க கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சா சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் தக்காளி வெட்டி வச்ச தக்காளியை அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரம் தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்கு மீனுக்கும் சேர்த்து நான் உப்பு போட்டுட்டேன். நல்லா எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு அப்புறமா அதில் வந்து மசாலா சேர்க்க போகிறோம். நான் வந்து மல்லித்தூள் மட்டும்தான் நாங்கள் சேர்ப்போம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனு, 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா எல்லாம் மிங்கில் ஆகிறபடி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மீனை வந்து அப்படியே சேர்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து இது காரத்துக்கு வந்து சிகப்பு மிளகாத்தூள் சேர்த்து வரை வச்சிட்டிங்கன்னா மீன் கொதிக்கும்போது நல்ல கலராக இருக்கும். அதுக்கு தான். அப்புறம் புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ புளி வேணுமோ. 4 பேருக்கு வைக்கிற மாதிரி குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு தகுந்தாப்புல வச்சுக்கோங்க. உப்பு பத்தலை, அதனால் கூட கொஞ்சம் உப்பு போட்டேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீனை வந்து அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கடைசியாக மல்லித்தழை இறக்கி வச்சுருங்க. தாளித்து வச்சதை கொட்டிடுங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி.